வியாப முறைகேடு தொடர்பாக மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் ஊழலில் தொடர்புடைய மருத்துவ பொறியியல் நுழைவுத் தேர்வு வாரியத்தின் அலுவலக வாயிலிருந்து நேரடியாக தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஸ்டீஃபன் ராஜ். தற்போது அவரிடம் பேசலாம். ஸ்டீஃபன், இப்போ இந்த வியாப முறைகேடு எப்படி அம்பலமானது, அது பற்றி விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஐஸ்வர்யா. மத்திய பிரதேச மாநிலத்தில் பொறியியல், மருத்துவம் மற்றும் அரசாங்க ரீதியிலான பணிகளை மேற்கொள்வதற்காக இங்குதான் அந்த நுழைவுத் தேர்வு ஆனது நடத்தப்பட்டு வந்தது. 1982 இந்த தேர்வானது நடத்தப்படுவதற்காக இந்த வியாபம் என்று சொல்லக்கூடிய இந்த நுழைவுத் தேர்வு ஆணையமானது துவங்கப்பட்டது. அதற்கு பிறகாக மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் போலீசார் மற்றும் அரசாங்க ரீதியிலான பணிகளை மேற்கொள்வதற்கு இங்குதான் பணியாளர் தேர்வாணையமானது இதனை பணியாளர் தேர்வாணையமாக இது பின்னர் மாற்றப்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் கடந்த 2007ஆம் ஆண்டு இந்த தேர்வு முறைகளிலும் அதேபோன்று இங்கு பணியமர்த்தப்படுவதிலும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதற்கு பிறகாகத்தான் இது தொடர்பாக மத்திய பிரதேச அரசானது இங்கு இருக்கக்கூடிய மத்திய புலனாய்வு துறை விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி மத்திய பிரதேச உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கினை விசாரித்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவையும் நியமித்தது. இந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து பல்வேறு கட்ட விசாரணையை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 2000த்திற்கும் மேற்பட்ட கைதிகள் தற்போது இந்த விவகாரத்தில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று 46 மர்மமான சந்தேகப்படக்கூடிய மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதேபோன்று 700க்கும் மேற்பட்ட குறிப்பாக 700க்கும் மேற்பட்ட கைதிகள் தலைமறைவாக இருக்கின்றன குற்றம் சாட்டப்பட்டவர்கள். ஆகவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் புதுவிதமான ஒரு சம்பவமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கானதும் இன்று விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதை போன்று இங்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த முறைகேடு வியாபம் என்று சொல்லக்கூடிய இந்த முறைகேட்டில், இந்த கல்வித்துறை முறைகேட்டில் பல்வேறு அரசியல்வாதிகள் அதேபோன்று பணபலம் படைத்தவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது இங்கு நாம் பேசிய போது தெரிய வந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு தான் இந்த வியாபம் ஊழல் தொடர்பாக முன்வைக்கப்படக்கூடிய மாபெரும் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. ஐஸ்வர்யா. ஸ்டீஃபன், இப்போ சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது குறித்து மத்திய அரசு என்ன மாதிரியான விளக்கம் அளிச்சிருக்கு? நிச்சயமாக ஐஸ்வர்யா, உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றம் இது தொடர்பான வழக்கினை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பொழுது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பிலும் பல்வேறு சமூக நல அமைப்புகளின் சார்பிலும் கோரிக்கை மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதேபோன்று ஏன் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் பதவி விலகக்கூடாது என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி இருக்கிறது. மத்திய பிரதேச மாநில ஆளுநரும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவருடைய மகன் இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டு அவரும் மர்மமான முறையில் இறந்திருக்கிறார், தற்கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகளும் அதேபோன்று ஆளுநர் நரேஷ் அவர்களும் இது தொடர்பாக விரிவான அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. இதில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் முதற்கட்டமாக மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் பிறகு இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியும் மற்ற எதிர்கட்சிகளும் தொடர்ந்து இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்து வந்த சூழ்நிலையில் தற்போது அவரும் இந்த சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். இன்று உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை பார்த்துவிட்டு அவரும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பது ஒரு சரியான செயல் தான், இதனை வரவேற்பதாக கூறியிருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரை நாம் ரயில் நிலையத்திலிருந்து வரும்பொழுது பல்வேறு விதமான மக்களை நாம் பார்த்து அவர்களோடு சந்தித்து பேசிய பொழுது அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், சிவராஜ் சிங் சவுகானை பொறுத்தவரையில் அவர் ஒரு எளிமையான மனிதராகவும் மக்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் மக்கள் தொடர்பான பல்வேறு நெருக்கடிகளையும் தொடர்ந்து புரிந்து கொண்டு அதற்கேற்ற பல்வேறு மக்கள் சார்ந்த ஒரு திட்டங்களை வழிவகுக்கக்கூடியவராகவும் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் என்ற ஒரு தகவலை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஐஸ்வர்யா.
ஸ்டீஃபன், உங்களோட தகவல்களுக்கு நன்றி.